ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோவில் நம்ம கிளவுட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளவுட்ஸ் பேஸ்ட் ஆன் திக்னஸ் அண்ட் ஹைட்ஸ் வாரியாகவும் திக்னஸ் வாரியாகவும் நம்ம வந்து கிளவுட்ஸை பிரித்து வச்சிருக்கோம். யார் அப்படின்னா வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிளவுட்ஸ்னா என்ன? கிளவுட்ஸ்னா ஒன்று இப்படி நம்ம பார்த்துருக்கோம், இந்த ஷேப்பில் இருக்கும், வானத்தில் இருக்கும். இதற்குள்ளே இருக்க கண்டென்ட் ஒன்று H2O வாட்டராக இருக்கலாம், இல்லை என்றால் ஐஸாக இருக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து வானத்துல நீங்க இருந்துச்சுன்னா அது பேர் தான் கிளவுட். நம்ம வாட்டர் மட்டும் நினைச்சிருப்போம், ஐஸும் இருக்கலாம். ஹைட் அதிகமா போக 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 ஐஸ் பார்ட்டிகல்ஸும் கிளவுட்ஸ்ல இருக்கும். இதோடைய கிளவுட்ஸோடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எர்த்துடைய வெதர் அண்ட் கிளைமேட் சிஸ்டமை மிக அதிகமா அஃபெக்ட் பண்ணும். ஒன்று மழை பெய்யும், கிளவுட் ஃபார்மே ஆகலை அப்படின்னா அங்கே மழை பெய்யாது. அதுவும் வெதர் அண்ட் கிளைமேட்டிக் சிஸ்டம்ஸை அஃபெக்ட் பண்ணும். தின் கிளவுட்ஸ் அப்புறம் திக் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு கிளவுட்ஸ் பிரிப்பாங்க. தின் கிளவுட்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தின்னா இருக்கும், பேருக்கு ஏற்ற மாதிரி. ஏன் கம்மியா இருக்கு, ஏன் தின்னா? இப்போ வந்து ஒருத்தர் ஒல்லியா இருக்காரு, இன்னொருத்தர் வந்து பயங்கர குண்டா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஒல்லியா இருக்காரு அவரு அப்படின்னா, அவர் உடம்புல மசில் இல்ல, ஃபேட் இல்ல, அதனால அவர் வந்து ஒல்லியா இருக்காரு. குண்டா இருக்கிறவரு அதிகமான ஃபேட் இருக்கு, அதிகமான மசில் இருக்கு, அதனால அவர் வந்து குண்டா இருக்காரு. ஸோ இது ரெண்டுமே தான் இங்கேயும் கிளவுட்ஸ்லையும். தின் கிளவுட்ஸ்ல ரொம்ப கம்மியான வாட்டர் ஆர் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் உள்ள இருக்க கண்டென்ட் கம்மியா இருக்கும், அதனால அவர் வந்து தின்னா இருக்காரு, தின் கிளவுட்ஸ்ங்கிறவர். ஸோ ஆப்வியஸா விஸ்பியாவும் ஃபெதரியாவும் லைட்டா இப்படிதான் இருப்பார், பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும் கிளவுட். சரியா? ஓகே. அடுத்தது திக் கிளவுட்ஸ். திக் கிளவுட்ஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கும், ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், டென்ஸா இருக்கும் பாக்குறதுக்கு, அதனால அதிகமான போர்ஷன் ஸ்கைல கவர் பண்ணும். சரியா? இதுதான் மழையை அதிகமா கொண்டு வர்றது, ரெயின், ஸ்னோ, ஸ்டார்ம்ஸ். ஏன்னா அதிகமான கண்டென்ட் இருக்கு, அதிகமா மழை பெய்யும். ஓகேவா? பட் வேற தின் கிளவுட்ஸ் வந்து ஃபேரான வெதர். இப்போ ஒரு ஏரியால, ஒரு ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா தின் கிளவுட்ஸ் நிறைய இருக்கு, மேல பாக்குறீங்க கிளவுட் வந்து பேட்சா இருக்கு, தின்னா இருக்கு அப்படின்னா அங்க வந்து ஒரு ஃபேரான வெதர், மழையெல்லாம் பெய்யறதுக்கு சான்ஸ் இல்ல. கருக்கல் விடுது அப்படின்லாம் கமத்து பக்கம் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா கருகுமுன் இருக்கு, இப்ப மழை பெய்யும், மோடம் போட்டிருக்கு அப்படின்னா அப்ப வந்து திக் கிளவுட்ஸை டினோட் பண்றாங்க. சரி, இந்த திக்னஸ் எதுனால டினோட் பண்ண போகுது, ஃபேக்ட் எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்த திக்னஸை? ஒன்று டெம்பரேச்சர். அதிகமா அந்த ஏரியால வந்து அதிகமான டெம்பரேச்சர், சூடு இல்லைன்னா வெயில் அதிகமா இருந்துச்சு அப்படின்றால் என்ன ஆகும் அப்படின்னா, ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகும், ஸோ தட் இட் கேன் ஹோல்ட் மோர் மாய்ஸ்சர் விச் வில் கான்ட்ரிபியூட் டு திக்கர் கிளவுட்ஸ். அதனாலதான் பகல்ல ரொம்ப அதிகமா வெயில் அடிச்சது அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங்கோ இல்ல சாயந்தரமோ மழை பெய்யுது, விச் இஸ் கால்ட் அஸ் கன்வெக்டிவ் ரெயின்ஃபால், கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். கன்வெக்ஷன்னா கீழ இருந்து மேல ஏர் போறதுக்கு பேர் கன்வெக்ஷன். ஓகே. ஏர் அப்லிஃப்ட் அதே தான், ஏர் மேல போகுது இல்லையா, அதனால அதிகமான கிளவுட்ஸ் டெவலப் ஆகுது. என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? டெம்பரேச்சர், ஏர் அப்லிஃப்ட், அடுத்து வந்து ஹியூமிடிட்டி. ஹையர் ஹியூமிடிட்டி லெவல்ஸ் இருந்துச்சு அப்படின்றால் கிளவுட் திக்னஸ் வில் பி வெரி ஹை. ஓகே. ரிஃப்ளெக்ஷன், இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ தின் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். தின் கிளவுட்ஸ்ல கம்மியான பார்ட்டிகிள்ஸ் தான் இருக்கு இல்லையா, அதனால சன்லைட்டை அலோவ் பண்ணிடும். இப்போ திக்கான ஒரு வுட் எடுத்துக்கிறீங்க, தின்னான ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க. எது வந்து சன்லைட் அலோவ் பண்ணும் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி தின்னான விஷயத்த பெனிட்ரேட் பண்ணி எதுவா இருந்தாலும் ஈஸியா வர முடியும். எக்ஸாம்பிள் எக்ஸ்ரேஸ். எக்ஸ்ரேஸ் வந்து உங்க ஸ்கின் வந்து தின், ஓகேவா? ஸ்கின்னை ஈஸியா பெனிட்ரேட் பண்ணி உள்ள போயிடும், பட் போனை பெனிட்ரேட் பண்ணி வராது. அதனாலதான் எக்ஸ்ரேஸ்ல உங்களுடைய போனுடைய போட்டோ அப்படியே கிடைக்குது, ஸ்கின்னோடது கிடைக்க மாட்டேங்குது. ஒய்? பிகாஸ் போன் இஸ் திக்கர். ரிஃப்ளெக்ஷன், சன்லைட் வந்து பார்ஷியலா ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதுக்காக ரிஃப்ளெக்டே பண்ணாதுன்னு சொல்ல முடியாது, பார்ஷியலா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏன்னா அதுலயும் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது தின் கிளவுட்ஸ்ல. திக் கிளவுட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹையர் பார்ட்டிகல் கான்சென்ட்ரேஷன், அதனால என்ன ஆகுது அப்படின்னா அதிகமா சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஹையர் பார்ட்டிகல் கான்சென்ட்ரேஷன் நிறைய இருக்கு, சன்லைட் உள்ள வருது, அதிகமா ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருது. திக் கிளவுட்ஸ் வந்து அதிகமா ரிஃப்ளெக்ட் பண்ணுது கம்பேர் டு தின் கிளவுட்ஸ். இப்போ டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், இப்போ வந்து சன்லைட்டை வச்சு பார்த்தோம். சன்லைட் வந்து இப்படி அதிகமா திக் கிளவுட்ஸ் வில் ரிஃப்ளெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, வேற டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை தின் கிளவுட்ஸ் தான் அதிகம் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா இங்க இன்னொரு ஃபேக்டர் பிளே ஆகும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்துக்கோங்களேன், கிளவுட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹைட் பார்ப்போம், அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிடும். இப்போ சிர்ரோ, கிமுலோ, ஸ்ட்ராட்டோ, நிம்போ, இது 4 கிளவுட்ஸும் தான் இருக்குதுல. அந்த 4 தான் நமக்கு போர்ஷன்ல இருக்குது. அண்ட் மேக்சிமம் இந்த 4 வகையா தான் பிரிப்பாங்க கிளவுட்ஸை. இதை நீங்க வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா,
சர்க்கம் ரேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சர்க்கம் ரேட் அப்படின்னா ஹைட் வைஸ் டாப் டு, அது என்ன, ரொம்ப ஹைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது சர் சிரோ, கம் கிமுலோ, அடுத்து வந்து ரேட்னா ஸ்ட்ராட்டோ, என் நிம்போ நம்ம பக்கத்துல இருக்கு இல்லையா, நிம்பூஸ் ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிம்பூஸ் ஜூஸ் எர்த்துல தான் இருக்கும். ஸோ நிம்போஸ் வந்து நமக்கு பக்கத்துல தான் இருக்கு. சரியா? ஓகே. இப்போ சிர்ரோ ஃபார்ம் அப்படிங்கிறது தான் நான் சொன்ன இந்த தின் கிளவுட்ஸ் பேட்சியா இருக்கும். ஹையஸ்ட் சிர்ரோனாலே மீனிங்கே கேர்ள் ஆஃப் ஹேர் தான். ஹேர் எப்படி ஹேர் மாதிரியே இருக்காது, அதனாலதான் இதுக்கு சிர்ரோன்னு பேர் வச்சிருக்காங்க. இங்க ஐஸ் கிறிஸ்டல்ஸ் அதிகமா இருக்கும். ஏன் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்கு இந்த கிளவுட்ல மட்டும் அப்படின்னா, இது ஒரு அழகான விஷயம். மேல நீ ஹைட் போக போக எர்த் இதுதான் அப்படின்னா, நீங்க ஹைட் மேல போக 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 என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் டிராப் ஆகும். அதனாலதான் குளிர் பிரதேசமாகிய ஊட்டி, கொடைக்கானல் இங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு அதிகமா இருக்கிறதுக்கு காரணம், குளிர் அதிகமா இருக்கிறதுக்கு ரீசன். ஆஸ் த ஆல்டிடியூட் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர் வில் டிக்ரீஸ். இதனால மேல ஹைட் போக போக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகி ஐஸ் பார்ட்டிகல்ஸ் அங்க டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிரும் பிகாஸ் ஆஃப் லோ டெம்பரேச்சர். ஓகேவா? இப்படியா ஐஸ் பார்ட்டிகல்ஸ் அதிக டெபாசிட் ஆயிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எர்த்துல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் இந்த ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அப்படியே திருப்பி விட்டுரும் எர்த்துக்கு. சரியா? இந்த இந்த விஷயத்த பண்றது டாப் மோஸ்ட் கிளவுட்ஸ், ஐஸ் எங்க இருக்கோ அதுதான் பண்ணுது. அடுத்து வந்து கியூமுலோ ஃபார்ம். கியூமுலோன்னா பாத்தீங்கன்னா குமிழ் ஷேப்ல இருக்கும். குமிழ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. குமிழ் ஷேப்ல இருந்தா அது வந்து கியூமுலோ ஃபார்ம். ஃபிளஃபி காட்டன் பால்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பேஸ் வந்து பிளாட்டா இருக்கும். இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இங்கதான் மாய்ஸ்சர் கீழே இருந்து போறக்கூடிய வார்ம் ஏர் வந்து இந்த இடத்துல தான் கண்டென்ஸ் ஆகி அதிகமான லோடு கொடுத்துக்கிட்டே இருக்கும். மேல் நோக்கி இது வளர்றதுக்கு காரணம் அதுதான் கியூமுலஸ் கிளவுட்ஸ். அடுத்தது ஸ்ட்ராட்டோ. ஸ்ட்ராட்டோ அப்படின்னா லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கு இல்லையா, லேயர் லேயரா இப்படி ஒரு லேயர் இருக்கும், கீழே ஒரு லேயர் இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் டெவலப்மெண்ட் இருந்தா அது பேர் ஸ்ட்ராட்டோ, வெர்டிக்கல் டெவலப்மெண்ட் இருந்தா அதுக்கு பேர் கியூமுலோ. வெர்டிக்கல் டெவலப்மெண்ட் இப்படி இருக்கிறதுனால தான் இடி மின்னலுக்கு கியூமுலோ நிம்போஸ் கிளவுட்ஸ் வந்து பயன்படுது. சரி, அடுத்து வந்து நிம்போ கிளவுட். நிம்போ கிளவுட்னா கியூமுலோ, சிர்ரோ, ஸ்ட்ராட்டஸ் மூணுமே சேர்ந்த தன்மைகள் கொண்ட கிளவுட். விச் மீன்ஸ் மூணும் சேர்ந்து அதிகமான ரெயினை கொடுக்கக்கூடிய கிளவுட். நிம்பஸ் அப்படின்னாலே ரெயின் தான் அதோட பேர் லாட்டின்ல. இதுலதான் அதிகமான மழை நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது வந்து நிம்போ ஃபார்ம்ல. அதனாலதான் கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ். நிம்பஸ் கிளவுட்ஸ் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு வந்து அதிகமா மழை பெய்யும். இதுதான் ஜென்ரலி திக்கஸ்ட் கிளவுட்ஸ். எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிம்பஸ் திக்கஸ்டா இருக்கா, விச் மீன்ஸ் லோ கிளவுட். திக்கஸ்ட் கிளவுட் லோ கிளவுட், தின்னஸ்ட் கிளவுட் வந்து ஹைட் கிளவுட். இப்போ கமிங் பேக் டு அவர் பாயிண்ட், நம்ம அப்பயே பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, இதுதான் எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதுதான் எர்த். தின்னஸ்ட் கிளவுட்ஸ் வந்து மேல இருக்கு, திக்கஸ்ட் கிளவுட்ஸ் வந்து கீழே இருக்கு. இதுதான் சன். சன் வந்து ரேடியேஷன் வந்து கொடுக்குது. இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தின்னஸ்ட் கிளவுட்ஸை தாண்டி வந்துடும். வந்துட்டு இங்க திக்கஸ்ட் கிளவுட்ஸ்ட இதனால தாக்கு பிடிக்க முடியாது. இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட். பார்சியலா கொஞ்சம் வந்து உள்ள வரும், வரலன்னே சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா நமக்கு வந்து இதுவே இருந்திருக்காது, சன்லைட்டே எர்த்து மேல படாது. மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னா, கீழே வந்து இதாயிடும். இதை வந்து 2 டைம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நான் இந்த இது முடியும் போது சொல்றேன். இப்போ வந்து இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, சன் வந்து இந்த ரேஸை அழகா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டென்ஸான திக்கர் கிளவுட் வந்து திருப்பி விட்டுருவோம். வேற எர்த் வந்து ரீரேடியேட் பண்ணும் இல்லையா ரேடியேஷனை, அதை வந்து இது பாஸ் பண்ண விட்டுரும். ஏன்னா இது வந்து லாங் வேவ் ரேடியேஷன். லாங் வேவ் ரேடியேஷன் வில் பாஸ் த்ரூ த திக்கர் கிளவுட்ஸ். ஏன்னா அங்க வந்து தண்ணி மட்டும்தான் இருக்கும். ஹைட் போக போக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லாங் வேவ் ரேடியேஷன் தன்னோட இன்டென்சிட்டி இழந்துரும். அதுவும் இல்லாம இந்த இடத்துல ஐஸ் கிளவுட்ஸ் இருக்கு, விச் மீன்ஸ் தின்னஸ்ட் கிளவுட்ஸ் ஐஸ் கிளவுட்ஸ் ஹையர்ல பாயிண்ட்ல இருக்கிறதுனால இது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். இதனால குளோபல் வார்மிங் இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த குளோபல் வார்மிங் ஆல்சோ. இது வந்து 2 வகையில கேட்டிருப்பாங்க. 2022ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. High clouds primarily reflect solar radiation and cool the surface of the earth.
கிடையாது. Low clouds will primarily reflect the solar radiation and cool the surface of the earth. So இது வந்து தப்பு. Low clouds have high absorption of infrared radiation emanating from the earth's surface and thus cause warming effect. இது வந்து அப்படியே தப்பு. High clouds நம்ம எதனாலன்னு சொல்லி இப்பதான் பார்த்திருந்தோம். So answer is neither one nor two. சரிங்களா? Again to sum it up, சர்க்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்கம்னா சிர்ரோ கிமுலோ, அடுத்தது வந்து சர்க்கம் ரேட்னு சொன்னேன். சர்க்கம் ரேட், சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு ரேட் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே நிம்பூஸ் ஜூஸ் குடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிம்பூஸ் தான் திக்கஸ்ட், சிர்ரோ தான் தின்னஸ்ட். ஓகே, ஸ்கை ப்ளூவா இருக்கு, ஆனா கிளவுட்ஸ் ஏன் ஒயிட்டா இருக்கு? ஏன் அப்படின்னா கிளவுட்ஸ் இப்படி இருக்கிறதுனால எல்லா சைடும் சன்லைட் வந்து ஸ்கேட்டர் பண்ணுது. ஸோ தே ஆர் ப்ளூ. சிம்பிள் ஆன்சர். சரிங்களா? நீங்க வந்து இதே கொஸ்டினை கூகுள் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் இதே ஆன்சர் தான் வரும். அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சரிங்களா? பட் எண்ட் ஆஃப் த டே இதுதான் ரீசன். எல்லா சைடும் கிளவுட் இஸ் ரிஃப்ளெக்டிங் அப்படிங்கிறதுனால இட் இஸ் ஒயிட். ஸோ if you like this video, please subscribe us, and if there are any suggestions, please don't hesitate to leave it in the comment box. Thank you guys.